கோழி வளர்ப்பில் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் தாங்க. ஏன்னா அந்த கோழிகள் உற்பத்தி செய்கிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. அதுவும் வெத்துக்கால் கோழி வளர்ப்பில் ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம். இந்த சேவலுக்கு இந்த பெட்ட கோழிகள் தான் போடணும், இந்த மாதிரி தாய் கோழிகள் இருந்தால் இந்த மாதிரி லைனேஜ் வரும்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம எடுத்து வைப்போம். அதில் பார்த்திங்கன்னா சரியாக வந்து அடை உட்காராது. சில கோழிகள் முட்டைகளை உடச்சி குடிச்சு, இதனால் நாட்டுக்கோழி தேர்ந்தெடுத்து நாட்டுக்கோழிகிட்ட அடை வைப்போம். அந்த மாதிரி வைக்கும் போது பார்த்திங்கன்னா கடுமையான வெயில் காலங்களும் சரி, அதிகமான குளிர்காலங்களும் சரி சரியாக புரியாது. அப்படியே புரிஞ்சாலும் காக்கா பருந்து இதுமாதிரி பல பிரச்சனைகள் இருக்குது. இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறதுக்கு நம்ம பார்த்திங்கன்னா இன்குபேட்டர்ஸ் பயன்படுத்திருக்கோம். இந்த டைம் கூட பார்த்திங்கன்னா நான் ஒரு 50 முட்டைகள் மேலே வச்சுருந்தேன். ஒரு 18 கோழிகள் தான் பொரிஞ்சிருந்து, சரியாக புரியல. ஸோ நான் பெரும்பாலும் வந்து நாட்டுக்கோழிகள் மட்டும்தான் அதிகமாக வைப்பேன். ஸோ வெத்துக்கால் கோழிகள் வந்து பார்த்திங்கன்னா அந்த கோழிக்கிட்டே இல்லை நாட்டுக்கோழி தேர்ந்தெடுத்து வைப்பேன். இந்த நாட்டுக்கோழி என்கிட்ட கிடைக்கல அப்படின்னால இன்குபேட்டர் பயன்படுத்தி இன்குபேட்டரில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பேட்ச் வந்து இப்போ ஒரு 50 முட்டை லோட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ் தேவைப்படுது அப்படின்னா நம்மகிட்ட தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாம். நம்மகிட்ட 100 முட்டை வைக்கக்கூடிய மேனுவல் இன்குபேட்டர், 70 முட்டை வைக்கக்கூடிய ஆட்டோமேட்டிக் இன்குபேட்டர்னு சொல்லிட்டு நிறைய மாடல்ஸ் வந்து இன்குபேட்டர்ஸ் இருக்குது. இது என்ன இன்குபேட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் கேட்டால் ஆமாம், இன்குபேட்டர் அட்வர்டைஸ்மெண்ட் தான். ஸோ வெத்துக்கால் கோழி வளர்க்குறவங்களுக்கு தான் தெரியும் ஸோ அந்த ப்ரீடிங் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி இன்குபேட்டர்ஸ் தான் நம்மளுக்கு